இங்க இவங்க 3 பேருமே தூங்கிட்டு இருக்காங்க. அலாரமும் அடிக்குது. பார்த்தா அவங்க அம்மா மூத்த பொண்ண மட்டும் எழுந்து வேலைய பாருன்னு சொல்றாங்க. எழுந்து பார்த்தா தங்கச்சி கூட கட்டிப்பிடிச்சு தூங்கிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு மட்டும் தெருப்பொறுக்கி கோலம்லாம் போட்டு சமையல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அப்பதான் இந்த பொண்ணு எழுந்து வந்து ஒரு வேலை கூட செய்யாம பிரஷ் பண்ணிட்டு குளிச்சுட்டு வேலைக்கு கிளம்பி போயிடுறா. அதை பார்த்த இந்த பொண்ணு ரொம்பவும் கடுப்பாகிறா. அண்ட் கண்ணாடியில இவன் ஃபேஸை பார்த்து ரொம்பவும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்ப அவங்க அம்மா வந்து இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு எது கண்ணாடியை பார்த்துட்டு இருக்கன்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. ஆனா அவங்க தங்கச்சி வேலைக்கு போயிட்டு அவங்க அம்மா மடியில தூங்கிட்டு இருக்கா. என்னமா ஆச்சுன்னு கேட்டது பசிக்குதுன்னு சொன்னதுமே இந்த பொண்ணை சமைக்க சொல்றாங்க. ஆனா இந்த பொண்ணு கொஞ்சம் லேட்டா சமைச்சிட்டான்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. அண்ட் திரும்பவும் நைட்டு தூங்கும்போது கூட அவங்க தங்கச்சி கூட தான் கட்டிப்பிடிச்சு தூங்குறாங்க. இந்த பொண்ணை கீழே படுக்க வச்சிருக்காங்க. இந்த பொண்ணு ரொம்பவும் ஃபீல் பண்ணி அழுகுறா. இப்ப அடுத்த நாள் காலையிலுமே இந்த பொண்ணை மட்டும் சீண்டி வராங்க. இந்த பொண்ணுமே வேலையை போய் செய்ய ஆரம்பிச்சிடறா. அப்ப இவங்க தங்கச்சி அவங்க அம்மாவும் ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக வெளியே போறாங்க. அதை பார்த்ததுமே இந்த பொண்ணு நானும் வரேன்னு சொல்றா. ஆனா இங்க வண்டியில 2 பேர் தான் போக முடியும். அது மட்டும் இல்லாம வீட்டு வேலை யாரை பாப்பான்னு சொல்லிட்டு திட்டி விட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அண்ட் ட்ரெஸ் எடுக்கும் போது இந்த பொண்ணுக்குமே சேர்த்து தான் எடுக்கிறாங்க. ஆனா பில் அமௌண்ட் கொஞ்சம் அதிகமானதால சின்ன பொண்ணு கிட்ட ஒரு ட்ரெஸ் வச்சிரியான்னு கேட்கறாங்க. ஆனா அந்த பொண்ணு முடியாதுன்னு சொன்னதுமே சரி பரவாயில்ல இந்த பொண்ணுக்கு கம்மியான விலையை எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு சீப்பான ட்ரெஸ் எடுத்துட்டு போறாங்க. இப்ப வீட்டுக்கு வந்ததுமே ட்ரெஸ்ஸை பார்க்கலாம்னு சொல்லிட்டு ரொம்பவும் சந்தோஷமா போறா. பார்த்தா அந்த பொண்ணு இவங்களுக்கு எடுத்துட்டு ட்ரெஸ் சீப்பான ட்ரெஸ் தெரிஞ்சு போய் ரொம்பவும் ஃபீல் பண்ணி அழுகுறா. நைட்டு சாப்பிடலாம் அவங்க அம்மா கிட்ட கேட்கறாங்க. அவங்க அம்மாவுமே சின்ன பொண்ணு கால் பண்ணி பாக்குறாங்க. போன் சுவிச் ஆஃப்னு வரதுனால இவங்க 2 பேரும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து சின்ன பொண்ணு வேலையை விட்டு வந்துடுறா. சாப்பிட்டு இருக்க இந்த பொண்ணை தட்டெடுத்துடுவான்னு சொல்றாங்க. அண்ட் இந்த பொண்ணுக்கு இந்த பொரியல் பிடிக்கல ஆம்லெட் போட்டு தான் சொன்னதுமே அதான் சொல்றால போய் செய்யுன்னு சொன்னதுமே இந்த பொண்ணு ஃபீல் பண்ணி செஞ்சுட்டு இருக்கா. இப்போ இந்த பொண்ணு ரோட்ல போகும்போது ஒருத்தர் ரொம்ப நாளா லவ் பண்றேன்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருப்பான். இந்த பொண்ணுக்குமே ரொம்பவும் பிடிக்கும். சோ இன்னைக்கு வீட்லயே வந்து பேசுங்கன்னு சொல்லிட்டு சொல்லி வச்சிருக்கா. இந்த பையனுமே வீட்ல வந்து பேசுறான். அப்ப இவங்க சின்ன பொண்ணு நினைச்சு பொறுமையா கூப்பிடுறாங்க. ஆனா பெரிய பொண்ணு சொன்னதுமே திட்டி கூப்பிடுறாங்க. அண்ட் இந்த பையன்கிட்டயும் பேசிட்டு சொல்றேன் நீங்க போங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டு இந்த பொண்ணை திட்ட ஆரம்பிச்சிடறாங்க. பட் இந்த பொண்ணு இந்த தடவை பொறுத்துக்க முடியாம நாங்க 2 பேருமே உன்னோட வயிற்றுல தான் போனோம். அது எப்படி வேலைக்கு போற பொண்ணு மட்டும் பெருசா பாக்குறீங்க என்ன மட்டும் வேலைக்காரி மட்டும் நடத்துறீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்றா. இவ ஒரு தடவையாச்சு அக்கான்ற மரியாதையோட கூப்பிட்டு இருப்பாளா. அது மட்டும் இல்லாம நீங்களுமே பொண்ணு மாதிரி நடத்திருப்பீங்களா வேலைக்காரி மாதிரி தானே நடத்துறீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றா. சோ எனக்கான வாழ்க்கையை நானே பாத்துக்கிறேன். இனிமேல் உங்களோட வாழ்க்கையை நீங்களே வாழ்ந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அங்க வந்து கிளம்புறா. இதை கேட்ட அவங்க அம்மாவுமே 2 பேரையும் நான் ஒன்னா தான் நடத்திருக்கணும். ஆனா வேலைக்கு போற பண்ண கொஞ்சம் பெருமையாகவும் உன்னை கொஞ்சம் தாத்தியும் பேசிட்டேன் என்ன மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கறாங்க. சோ இனிமேல் நான் 2 பேரையுமே சமமா பாக்குறேன்னு சொல்லிட்டு அன்னில இருந்தே ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறாங்க.